ஒரு 3 பேர் பேரை சொல்றாங்க. சையது முகமது, அபூபக்கர், சுலைமான். இந்த 3 பேரையும் சந்திச்சு எனது பையத்தை சொல்லி அவர்களுக்கு சில காலங்கள் தவம் இருக்க சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அவர்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கிருந்து கனவு கண்டவங்க, கனவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இஸ்லாத்துல கனவு பவர் இல்லாம இல்ல, கனவு பலவாக இருக்குது. நபித்துவத்தில் ஒன்னே கனவு தான். அந்த கனவை கண்டு அவங்க இந்தியாவுக்கு வந்து காயல்பட்டினம் வந்து சுலைமான் வழியை கண்டு, சுலைமான் என்ன செய்தா கிழக்கில் நடக்கப்பட்டிருக்கும் சதகத்தில் பார்க்கலாம் இல்லையா, பழைய பெரிய ஃபுட்பால் பள்ளிகள் நடக்கப்பட்டிருக்காங்க. மீக்காயில் பள்ளி சொல்லுவாங்க. கேரளா மக்கள்லாம் சேர்த்துக்கு வருவாங்க, அவங்களை பத்தி சிறந்தவங்க. வித்ரியா ஷரீஃபை எழுதவங்க, வித்ரியாவுடைய முகம்மது பிந்தியருக்கு போய் எழுதினவங்க. மாதிகுர் ரசூல், அவங்களுக்கு பேரே அதுதான், மாதிகுர் ரசூல், ரசூலை போடக்கூடியவன் அர்த்தம். சதகத்துல்லா அப்பாவுடைய தகப்பனார் சுலைமான் அலி வலியுல்லா. அவங்கள சந்திச்சு அவங்க மூலமா அட்ரஸ் கேட்டு கோட்டப்படத்துக்கு வந்திருந்த ராவுத்தரப்பாக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு, மதுரை பக்கத்தில் உள்ள சின்ன கிராமத்தில் இருந்த அபூபக்கர் வலியுல்லாக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு பையத்து கொடுத்தாங்க. பிற்காலத்தில் அவர்கள் தௌஹீதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படிலாம் வரலாறு இருக்கிறது. அல்லாவின் பக்கம் தௌஹீதை சொல்வதற்காக வந்தால் நபி வழிமார்கள். ஏதோ உலக ஆசாவசத்துக்கு வந்தவர்கள் அல்ல, பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். மதுரையில சேர்கானுடைய பிள்ளை மகன் தான் ராவுத்தரப்பா அவர்கள். சேர்கான் பெரிய வீரராக இருந்தார், மன்னருக்கு அரசவையிலே பெரிய பொறுப்பில் இருந்தார். ராவுத்தரப்பாக்கு காலி பொறுப்பு கொடுக்கப்பட்டது, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. குதிரையிலே புறப்பட்டு இங்கே வந்தவர்கள், அதான் ராவுத்தர் என்று பெயர் வந்தது. குதிரையில் வந்ததா ராவுத்தர் என்று பெயர் வந்தது. ஏன் அவர்கள் பட வேண்டும்? மதுரையிலே மன்னரோடு இருந்திருக்கலாமே, மாட மாளிகையிலே கோபுரத்தில் வாழ்ந்திருக்கலாமே. தௌஹீதை சொல்ல வேண்டும். அல்உலமா வரஹத்துல் அன்பியா, நபியின் வாரிசாக ஞானத்தை கொண்டு வந்தவர்கள், தௌஹீதை கொண்டு வந்தவர்கள், ஈமானை கொண்டு வந்தவர்கள், இஸ்லாத்தை சொன்னவர்கள், நமது முன்னோர்கள் ஆபாக்கள் ஏற்றுக்கொண்ட வெளிப்பாடுதான் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாமெல்லாம் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம் சொன்னால், இந்த அவுலியாக்கள் ஆங்காங்கே அடங்கப்பட்டார். நான் சொன்னேன், ஆங்காங்கே அடங்கப்பட்டவர்கள் அந்தந்த பகுதிகளில் தன்னுடைய சேவையை செய்தார்கள், இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவர்களை போன்று எந்த கொம்பனை நீ பரப்ப முடியாது. உள்ளபூர்வமான ஈமானிய வார்த்தைகளை சொல்லுகிற போது உள்ளத்தை தட்டும். அல்லாஹ் சொன்னால் தட்டிவிடும். வரஹத்துல் அன்பியா இல்லையா? ஒரு ஹதீஸ் புகாரியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபலமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு ஒரு காலகட்டத்துல தனியா படுத்திருக்காங்க, ஒரு வாழை தொங்க போட்டு படுத்திருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு யூதனோ ஒரு முஸ்லிக்கோ வர்றான், டக்குன்னு வாழை எடுத்துறான். யா முஹம்மது, உன்னை இந்த வாழிலிருந்து யார் காப்பாற்றுவா கேட்கிறான். நீண்ட ஹதீஸ் சுத்தமா சொல்றேன். ஸல்லல்லாஹு முடிச்சு பாக்குறாங்க. நம்மளை கற்பனை பண்ணுவோமே, நம்ம ஒரு மரத்தூர்ல நம்ம ஒரு ஆயுதத்தை குழி போட்டு படுத்திருக்கிறோம். ஒரு எதிரி வந்து நமக்கு காட்ட முடியாத எதிரி நம்மளை கொல்ல போயிட்டு வெறி பிடிச்சாகிறான். அவன் கையில வாழை எடுத்து உன்னை கொல்ல போறேன், என்ன சொல்ல போறான்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு சல்லம் காட்டினாங்களா? அல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த அல்லாஹ்னு சொன்ன வார்த்தை அவர் உள்ளத்தை தைத்தது. அந்த வாளை கீழே போட்டு கைகளெல்லாம் விதறிட்டார். ரசூலுல்லாஹ் திருப்பி பிடிச்சு கேட்டாங்க, உன்னை யாரும் காப்பாத்த கேட்டாங்க. நீங்க தான் காப்பாற்றுவீங்கன்னு சொன்னாங்க. பின்னிஸ்லாம் தட்டிக்கிட்டார். அப்ப அல்லாண்ட வார்த்தை வாயிலிருந்து வருகிற போதே அரிசை தட்டும். அதுதான் ஒரு வலிமாவுடைய அடையாளம். அப்படிப்பட்ட அவுலியாக்கள் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார்கள். இஸ்லாம் நிறைய பெற்று இருக்கிறது. மறுமை நாள் வரை அவுலியாக்கள் இருப்பாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் வரை உலகம் அழியாது. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் ஒரு மனிதர் இருக்கும் வரை உலகம் அழியாது. அது யாரு? இறைநேசர்கள். இறைநேசர் பல 4-5 வகை இருக்கிறாங்க. தன்னை வழி என்று அவனுக்கு தெரியும். சிலருக்கு தன்னை வழி என்றே இறைநேசனே தெரியாது. அல்லாஹ் அவங்களை ஏற்றிருப்பான். நம்மள எத்தனை அவுலியாக்கள் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ற வரை உலகம் அழியாது சொன்ன அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசாக விட்டு சென்ற சொத்துக்களை உலகமெல்லாம் இந்த ஈமானை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே பத்திரத்திற்கு காலம் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு ஈசா நபிக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் மத்தியிலே பத்திரத்து வந்தது போல இங்க பத்திரத்து வர இல்ல. 1500 ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம், இன்னும் செல்ல இருக்கிறோம். நம்ம சமுதாயம் வர இருக்குது. அனைவருக்கும் இந்த அவுலியாக்கள் பெரும் உதவியாக இருக்கிறார்கள். அதனால்தான் ரவுசநாயகத்திலே முதல்ல ஒரு அடி வரும், ஒரு பைக் வரும், லவ்லல் விலாயத்து ஃபில் அக்வானி மன் தலமத் ஃபிஹா ததாபிருஹா கத்அன் விலாத்துவமி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள், இந்த உலகத்துக்கு விலாயத்துன்னு வரலண்டா, நான் சொன்ன அவுலியாக்கள் ஒரு ஆள் ஒரு கூட்டம் வரலன்னு சொன்னா இந்த பூமி சின்ன பின்னமாயிரும். மண் தலமத் சீறிவிட்டு போயிருக்கும், நிர்வாகம் எல்லாம் சீறிவிட்டு போயிருக்கும், எதுவும் செய்ய முடியாது. எப்படி போயிருக்கு தெரியுமா? உங்களை சிந்திக்க தூண்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வரும்போது, நபியாக அனுப்பப்பட்டு வருகிற போது எப்படி காட்டு மிராண்டிகளா வாழ்ந்தாங்களோ,
தன் தாயை புணர்ந்தான், தன் பிள்ளைகளை புணர்ந்தான், மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தான், பெண்களை மோகப் பொருளாக பார்த்தான். இப்படி தன் வாழ்க்கையை சீரழிச்சானே, அது மாதிரி சீர்கிட்டு போயிருக்குது. மீண்டும் பழகாக திரும்பி இருக்கும். இந்த அவுலியாக இருக்கிறதுனாலதான் ஒரு சீரோடும் சிறப்போடும் அனைவரும் மூமின்களாக மறுமைக்கு சொந்தக்காரர்களாக நான் மறுமையிலே பெருமை எடுக்க இருக்கிறேன். எல்லா உம்மத்தையும் விட இன்னி உபாகி யோமத்தியாமா மறுமை நாளில் 1,24,000 நபியாருக்கும் மத்தியிலே எல்லாரையும் விட அதிகமான சமுதாயம் பெற்றவனாக நான் பெருமை எடுக்க இருக்கிறேன் சொன்னா இந்த அவுலியாக நம்பிதான் சொன்னாங்க. இந்த இளைஞர் நம்பிதான் சொன்னாங்க. தன் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணித்து அவர்கள் மண்ணோடு மண்ணா மக்கி போகவில்லை, மரணித்து அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நோயாளிகளுக்கு ஷிபாவை கொடுத்து அல்லாட்ட வேண்டி ஷிபாவை கொடுக்கிறாங்க. எத்தனையோ அவர்கள் கொள்கையை மாறியவர்கள் இங்கே வந்து அற்புதத்தை பார்த்துவிட்டு தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகான்களுக்கு அருகிலிருந்து அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கிறதே அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். ஹதீஸ் குத்ஸிலே அல்லாஹ் சொல்கின்றான், மன் ஆதாலி வலியன் பக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசனை எவனாவது யாராவது ஒருவன் துன்புறுத்தினால், மனவேதனைப்படுத்தினால், ஆதன்து பில் ஹர்ப், என்கிட்ட யுத்தத்துக்கு வர. யார் யுத்தத்துக்கு கூப்பிடுறான்? என்கிட்ட யுத்தத்துக்கு வாடா நீ, அல்லாஹ் கூப்பிடுறான். அப்படிப்பட்ட இணைசி செல்வர்கள் இவர்கள் இல்லை என்றால் உலகம் சீர்கற்று சின்னாமின்னமாய் போய்விடும் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். லவ்லல் விலாயத்து ஃபில் அக்வானி மன் தலமத் ஃபீஹா ததாபிருஹா ஹத்அன் பிலா துகமி. சந்தேகம் இல்லாமல் உலகம் சீரட்டு போயிருக்கும். இன்று சீரோடு இருக்கிறது என்றால் மறுமை வரை சீரோடு செல்லும் என்றால் இந்த அவுலியாக்கள் இருந்தால் தான் முடியும் என்பதை நாம் எல்லாம் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் இறைநேசர்கள் மசார் இருக்குமேனால் அவர் ஏதோ ஒரு வழியில் இறை சேவை செய்தவர்கள் என்ற அடிப்படையில ஜியாரத்து பண்ணுடைய கடமை நமக்கு ஆகிக்கிறோம். காரில் போறோம், போற வழியில ஒரு ஜியாரத்து என்னத்தை கெட்டு போகுது? சம்பாதிக்க போறதுல ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் ஒதுக்குவோமே, நிப்பாட்டி ஒரு ஒதுக்கு செஞ்சுட்டு ஜியாரத்து பண்ணிட்டு போவோமே. ஒரு இறைநேசர் அவங்களோட ஹயாத்தின் வழியா பாருங்க. நம்ம விசாரி சொல்லுவாங்க, ஒரு ஜியாரத்துடைய ஒழுக்கத்தை பேச சொல்லுவாங்க, ஜியாரத்து ஒழுக்கத்துக்கு சுருக்கமாக சொல்லுவாங்க. அவுலியாக்கள் சில பேர் சுத்தமாக பேர்ல போய் மொத்தமா விழுந்துருது கபூர் மேல, மறுபடியும் கிடக்குது, நெஞ்சு போட்டு படுத்து போட்டு கிடக்குறது. இதுக்கெல்லாம் சேர்த்து இமாம் கசாலி மறைமுகம் சொல்றாங்க, ஒரு இறைநேசருடைய மசாரை சந்திக்க போகிற போது ஹயாத்துல் வழியாக பாருங்கள். அந்த வழி ஹயாத்தாக இருந்தா எப்படி நிப்பீங்க? அங்க போய் மேல விடுவீங்க, மேல போய் படுப்பீங்க. அவங்க மேல எப்படி ஒதுங்கி நிற்போம்? அனுமதி கேட்போமா இல்லையா? அதுபோல ஒதுங்கி நின்று ஓரமாக நின்று அவளை ஜியாரத்து பண்ணுங்க இமாம் கசாலி சொல்றாங்க. அந்த அடிப்படையில ஜியாரத்தை அதிகமாக செய்வோம், நம் ஈமானை வெளிப்படுத்துவோம். ஜியாரத் என்பது நாம் செய்ய வேண்டிய ஷுக்ர் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் முஹிப்பீன்களாக உஹிப்பு சாலிஹீன ஃபலஸ்து மின்ஹும் லஅல்லாஹு யர்ஸுகுனி ஸலாஹா என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்களே, நான் நல்லவனாக இல்ல, நல்லவங்களோடு சேர்ந்து இருக்கிறேன், அதை கொண்டு பாக்கியம் தான் ரப்பேன்னு கேட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட பண்புமிக்க மக்களாக நம்மளை ஆக்கி வருவானாக. வஸ்ஸலாமு ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத் அவர்கள் உடல்நல குறைவா இருக்கு, அவர் 5 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுறேன்னாங்க. நாங்க ஓதுற காலத்துல பைதாவி பாடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது எங்களுடைய ஆசிரியர் தந்தை டிஎஸ்பி ஜெயின்லாப்தீன் ஹசரத் அவர்கள் பைதாவியை நடத்துவாங்க. 1 மணி நேரம் பீரியடு, 2 வரி தான் நடந்திருக்கும் அந்த கிதாபுல. 1 மணி நேரம் முடிஞ்சிடும். முடிச்சுட்டு சொல்லுவாங்க, கூஜாவை கடலை கூஜாவோட கொண்டாந்து அடைக்க சொல்றாங்கப்பா, 1 மணி நேரத்துல எப்படிப்பா இதை நடத்தி முடிக்கிறதுன்ட்டு ஒரு கித்தாப 2 வரிய 1 மணி நேரம் நடத்துவாங்க. அந்த மாதிரி அசத்து 5 நிமிஷத்துல நான் பேசுறேன்னு தான் சொன்னாங்க. பொதுவாகவே இல்மானிகள் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டா அதை முடிக்க முடியாது. அசத் அவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தர வேண்டும் என துவா செய்து அசத் அவர்களுக்கு நன்றி கூறும் வண்ணமாக இந்த பொன்னாடையை காசிப்பட்டினம் கல்விக்குழுவினுடைய செயலாளர் அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். வாழ்த்துறை எதுவும் இல்லை, சிறப்புரை தான் நடத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சென்னையில் இருந்தெல்லாம் உள்ளூர் உலமாக்கள் வருகை தந்திருக்காங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
நமது ஊரில் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் இமாமாக பணியாற்றி இப்பொழுது சென்னையில் சிறப்பான முறையில் இமாமாக பணியாற்றக்கூடிய நமதூரை சார்ந்த மௌலானா மௌலவி எஸ் ஜியாவுல் ஹக் மன்பை ஹசரத் அவர்கள் இப்பொழுது சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد